ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. ஹே எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 143 கிருஷ்ண பிராணா. என்ன இந்த யூடியூப்? என்னமோ இவங்க ஸ்பிரிச்சுவலில் வந்துட்டாங்க, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இது என்ன, இது லவ் ஸ்டோரி என்னென்னமோ போட்டுட்டு இருக்காங்க இந்த சேனலில் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து ஒரு கிருஷ்ணாவுடைய பக்தை. என்னுடைய குருவான ஸ்ரீமத் அமிர்தானந்தமயி தேவி மூலமாக தான் எனக்கு கிருஷ்ணா மேலே அப்படி ஒரு அட்ராக்ஷன் வந்து, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கலியுகத்தில் வாழும் ஒரு கிருஷ்ணாவின் ராதையாகவே வாழ்ந்து வரும் கோபியர்களில் ஒருவள் அப்படின்னு வச்சுக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒரு சின்ன ஒரு புழுக்கு சமமானவ, அவ்வளோதான். அப்போது என்ன ஆச்சு, இப்போ இந்த ஸ்டோரி என்ன ஸ்டோரி இது அப்படின்னா, எல்லாரும் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலாக இருக்காங்க அப்படின்னா நிறைய மெடிடேஷன் பண்ணுவாங்க இல்லையா? அந்த வகையில் இந்த ஸ்டோரி தான் என்னோட மெடிடேஷன். டெய்லி பேசிஸில் நான் கிருஷ்ணாவோட வாழ்வேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மணி நேரத்துக்கு ஸ்டோரி வச்சிருக்கேன். 200 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 2 இயர்ஸா நான் கிருஷ்ணாவோட வாழ்றது தான் என்னோட ஸ்டோரியே. வாழ்வேன் அவரோட. அந்த வகையில் இந்த ஸ்டோரி இருக்கு இல்லையா, நான் இப்போ போட்டுட்டு இருக்க த யூனிவர்சல் கிரஷ், கிருஷ்ணா யூனிவர்சல் கிரஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்துட்டு நான் கிருஷ்ணா கிட்ட முதல்ல கேட்டேன், கிருஷ்ணா நீ ரொம்ப நல்லவனா இருக்கிறதுனால தான் எனக்கு மேலே லவ் இருக்கு, இல்லைன்னா நான் லவ் பண்ணியிருக்க மாட்டேனோ அப்படின்னு ஒன் டைம் நான் கேட்கும்போது, கிருஷ்ணா நான் ஒரு டைம் மெடிடேஷனில் உட்காரும் போது இந்த கதையை எனக்கு காட்டினார். கிருஷ்ணா ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலி இந்த கதையில் ஒரு கெட்ட மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எப்படியோ ஒரு 70 மணி நேரத்துக்கு, இந்த ஸ்டோரி மட்டும் 70 மணி நேரத்துக்கு இருக்கும். நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, நிறைய போடுவேன். என் பொழப்பே இதுதான், அவரோட வாழ்றது தானே, அதுதானே விஷுவலைசேஷனில், இமேஜினேஷனில் அவரோட வாழ்றது தானே நம்ம வேலை. ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட விஷுவலைசேஷன் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட கதையை தான் நான் யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கேன். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, மீராலாம் வந்துட்டு அவங்க எழுதின கதையெல்லாம் வந்துட்டு நிறைய அந்த பாடல்கள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ஒருத்தி ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டேனே அப்படி. அப்போ நம்மளுக்கு ஒரு கதை வரட்டும், கதை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம சேனலில் போட்டு நம்ம பொக்கிஷமாக பத்திரமா வச்சுப்போம். அதை பார்த்து கடவுள் மேலே நிறைய பேருக்கு காதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக இத்தனை நாள் நான் போகணும்னு நினச்சதே கிடையாது. ஒரு 2 இயர்ஸாக இந்த ஸ்டோரிஸ்லாம் நான் போட்டுட்டு இருப்பேன். நான் போகணும்னு நினச்சதே கிடையாது. ஆக்சுவலி இது எல்லாமே என்னோட வாய்ஸ் ரெக்கார்டில் என்னோட டெலிகிராமில் எப்போவுமே இருக்கும். என்னுடைய கோபியர்கள் டீமுக்கு மட்டும் ஷேர் பண்ணுவோம். முதல் முறையாக இது பப்ளிக்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுவே வந்துட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தான் நான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டெலிகிராமில் இருக்கிறது இன்னும் க்ளோஸாக இருக்கும். அது வந்து ஒரு பேரின்மை நிலையோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பப்ளிக்காக போட முடியாதுன்றதுனால கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாரும் பார்த்து இறைவன் மேலே இருக்கிற காதலை வந்து வளர்த்துக்கோங்க. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. தேங்க்யூ எவ்ரிவன்.